ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான். லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் கோயில் போயிருந்தோம். அதுவும் அது கூடவே ஒரு சின்ன ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹலசூர்ன்ற இடத்துல இருக்குது. ஹலசூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி போவோம். ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முருகர் சிலை இருக்கும். ஒரு குளம், பெரிய குளத்துக்கு முன்னாடி இந்த முருகர் சிலை இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல அப்படின்றதுனால, பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ட்ரெயின் போறதெல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போதே நல்லா தெரியும். பார்த்தீங்களா, எவ்ளோ பெரிய முருகர் சிலை. நான் சொன்னேன்ல, எவ்ளோ அழகா இருக்காரு பார்க்கறதுக்கே. அந்த சிலைக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய குளம் இருக்கும். அதில குட்டியா அழகா வாத்தெல்லாம் ஓடிட்டு இருந்தது. என் பையன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். சரி கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நாங்க கோயிலுக்குள்ள போனோம். அந்த கோயிலோட வால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மயில், பசுமாடு, அதுக்கப்புறமா வந்து வேல், முருகர் சிலை, அப்புறம் இந்த மாரி பாம்பு எல்லாத்தையுமே வந்து சிலை செதுக்கி வச்சிருந்தாங்க. இது வந்து கோயிலோட பேக் சைட். ஆனா, இங்க தான் வந்து கடையெல்லாம் இருக்கும். நம்ம பூ வாங்குறது எல்லாமே வந்து இங்க தான் இருக்கும். நாங்க ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல போயிட்டு அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, இங்க வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் ஃப்ரண்ட் கேட் வழியா கோயிலுக்குள்ள போனோம். இதுதான் வந்து கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. இந்த கோயில் வந்து ரொம்ப பழைய காலத்து கோயில்னு சொல்றாங்க. ஆனா, கோயில் ரொம்ப நீட்டா, அழகா இருக்கும். உள்ள போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப். ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க. எனக்கு வந்து பொதுவா இந்த கோயிலுக்குள்ள போகும்போது வந்து, நம்ம ஊர் கோயிலுக்குள்ள போற ஒரு ஃபீல் இருக்கும். பெங்களூர்ல மோஸ்ட்லி எந்த கோயிலுமே அந்த மாரி எனக்கு ஃபீல் ஆகாது. 1, 2 கோயில் மட்டும் தான் ஏதோ நம்ம ஊர் கோயில் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து உள்ள இருந்து பார்க்கும்போதுமே மேல ட்ரெயின் போறது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அப்படி கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அன்னைக்கு வந்து பிரதோஷம் அப்படிங்கிறதுனால, இன்னொரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. பக்கத்திலேயே வந்து சோமேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அதனால அன்னைக்கு நாங்க அங்க போயிருந்தோம். நாங்க போன அன்னைக்கு வந்து பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால, ரொம்பவே கூட்டமா தான் இருந்துச்சு. ஸோ லைன்ல வெயிட் பண்ணி தான் போய் வந்து சாமி பார்த்துட்டு வந்தோம். இந்த கோயிலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா எப்போதுமே போட்டிருப்பாங்களா? இல்ல இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால போட்டிருந்தாங்களா? இல்லையான்னு தெரியல. பட் அந்த லைட் எஃபெக்ட்ஸ்ல அந்த கோபுரம் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. அன்னைக்கு வந்து கோயில்ல வந்து பிரசாதம்லாம் குடுத்துருந்தாங்க. சரி நாங்களும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம். கொஞ்ச நேரம் அங்க உட்கார்றப்போ மனசு கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் பாசிட்டிவா இருந்தது. சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு யோசிச்சோம். ஆனா மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பையனும் இருக்கான் அப்படிங்கிறதுனால, மழை வந்துட்டா கஷ்டம் அப்படிங்கிறதுனால நாங்க அங்கருந்து கெளம்பிட்டோம். ஒரு வழியா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டின்னர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி தோசை மாவு வீட்லயே இருந்தது. ஸோ சிம்பிளா ஒரு டிஃபன் சாம்பார் வச்சுட்டு தோசை ஊத்திக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சாம்பார் வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு 1 வெங்காயம், 1 தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து 1 வெங்காயமும், தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே நீங்க காய்கறி இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ்லாம் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு எதுவுமே இல்ல. சிம்பிளா தான் வெங்காயம், தக்காளி மட்டும் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்ப வாங்க சாம்பார் எப்படி பண்றதுங்கள பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்ப நல்ல ஒரு 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, அத குக்கர்ல வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, 2 பச்சை மிளகாவ நீள நீளமா கீறி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க காய்கறி வச்சிருந்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விசில் வரதுக்குள்ளேயே நம்ம இன்னொன்னு ரெடி பண்ணிறலாம். அது என்னன்னா, கடல மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்து ஒரு பவுல்ல ஆட் பண்ணி, கொஞ்சமா தண்ணி சேர்த்து, கட்டி இல்லாம நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ரெடி ஆகுறதுலயே சைட் பை சைட்ல நான் தோசை ஊத்தவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
குக்கர் விசில் நல்லா அடங்குனதுக்கப்புறமா லிட்ட ஓப்பன் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா பருப்பு, காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். கரண்டிய வச்சே நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, ஆல்ரெடி நம்ம கரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா கடல் மாவு மிக்ஸ்சர், அதையும் சேர்த்து இதில ஊத்திட்டு, ஒரு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்திட்டு, நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியா ஒரு கொத்து மல்லி இல, பெருங்காயத்தூள் தூவி இறக்குனீங்கன்னா, சூப்பரான சாம்பார் ரெடி. இப்ப இத இறக்கி வச்சுட்டு, இந்த சாம்பாருக்கு வந்து ஒரு தாளிப்பு குடுத்துறலாம். அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, கொஞ்சமா சீரகமும், வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. கடைசியா கருவேப்பிலையும், காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். தாளிச்சு வச்சத சாம்பார்ல ஊத்திக்கோங்க. அவ்வளோதான் சாம்பார் ரெடி. இந்த சீரகம், வெந்தயம், மிளகாலாம் சேர்த்து சாம்பார்ல தாளிச்சு ஊத்தி பாருங்க. சாம்பாரோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் விளாக். இதில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்ல இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.